Hello friends, வணக்கம். This is Kokila from PK Diaries in America. இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா ஷாப்பிங் தான். ஷாப்பிங் யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு பிளான் பண்ணி வந்த ஷாப்பிங் தான். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, குழந்தைங்க ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டாங்க. குழந்தைங்களோட வந்தா நம்ம என்ன வாங்க வந்தோம் நிறையாவது மறந்தே போயிடுவோம். ஏன்னா இந்த ஷாப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே ஆல்ரெடி வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான வின்டர் ஷாப்பிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலில் வந்து வின்டரில் ஸ்னோ விழுகிறப்ப வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாடுவாங்க. அப்போ விளையாடுறப்ப நம்ம அதுக்கு என்னென்ன வேணுமோ ஆல்ரெடி ஸ்கூலில் சொல்லி விட்டாங்க. அதுக்காக தான் நான் ஷாப்பிங் வந்தேன். நம்மளுக்கு என்னென்ன வாங்க போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ஷாப் மாதிரி தான் இங்கேயும் அவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக்கை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே என்ட்ரி வேலேவும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஈஸியாக கேர்ள்ஸ் வந்து டெம்ப்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நான் எப்போ இங்கே உள்ளே வந்தாலும் இந்த ஜுவல்ஸை ஒருத்தர பார்த்துட்டு போவேன். ஏன்னா என் ஃபேமிலியில் ஆல்ரெடி என்னை சேர்ந்து என் குழந்தைங்களோட சேர்ந்து 3 பேர் இருக்கோம். அந்த 3 பேருக்கு தேவையானதை நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்தியாவும் இங்கே கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும், ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். இங்கே வந்து ரேட்டும் ஹையாக இருக்கும், கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே எந்த பொருளுமே ஒன் டைம் வாங்கினாலும் அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்கு இங்கே ரொம்ப வெரைட்டி இருக்கும். பிராண்டும் பார்க்கலாம், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா எல்லா ஷாப் மாதிரி தாங்க இங்கே நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை தவிர எல்லாமே பார்த்துட்ருப்போம். நம்ம வாங்க வந்த பொருள் எப்பயுமே உள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் கடந்து நம்ம என்ன வாங்க வந்தோமோ அங்கே வந்துட்டோம். இதுதாங்க நம்ம வின்டர் ஷாப்பிங்குரிய இடம். ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ஒன்றுன்னா பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஷால் டைப் எனக்கு தேவையானது வாங்கியாச்சு. நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த கடையை நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த ஐயில் என்னென்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டஃப்புமே இங்கே இருக்கும். ஷாம்புலேருந்து நம்ம ப்ரஷ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே வந்து ஈவன் இந்தியன் பிராண்டு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த சைடு என்ன இருக்குன்னா நம்ம மேக்கப் ஐட்டம் தான். மேக்கப்பில் என்னென்ன யூஸ் பண்ண ப்ரஷ்ஷு, மேக்கப் பவுச் எல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிராண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த பிளாக் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து ட்ரையல் ரூம் இல்லை, முந்திலாம் ட்ரையல் ரூம் இருக்கும். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பெரும்பாலும் இங்கே எல்லா கடைகளையும் ட்ரையல் ரூமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ட்ரையல் ரூம்லேயே நம்ம வந்து பிடிக்கல நம்மளோட சைஸ் என்னன்னு பார்த்து அங்கேயே செக் பண்ணிடுவோம். ஒருவேளை இப்போ ட்ரையல் ரூம் அவங்க ப்ரொவைட் பண்ணாதனால எல்லாமே வீட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க. வீட்டில் போய் செக் பண்ணிவிட்டு சம்டைம் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு மறந்துடுவாங்க. சம்டைம் வந்து திரும்பி வர்றப்போ திரும்பி நம்ம போய் அந்த ஷாப்பில் போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது கூட அவங்க ட்ரிக்காக இருக்கும் போல். அந்த ட்ரிக்கை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம ஆஃப்டர் பாத் கப்பை யூஸ் பண்ணுற நம்ம டவல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ளோத்ஸு. நம்ம டவலுக்கு பதிலாக இங்கே எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலும் அமெரிக்கன்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து குழந்தைங்களுக்கான ஏரியா. நீங்களே பார்க்கலாம். இது வந்து கேர்ள்ஸு. இங்கே கேர்ள்ஸ் நான் எப்பயுமே பிங்க்கு தான் பார்க்க முடியும். பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஈவன் ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே இங்கே பார்க்கலாம். இது வந்து அவங்களுக்குரிய ஆக்டிவிட்டீஸு எல்லாமே டாய்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் தான் இங்கே இருக்கும். இந்த மேக்கப் கூட இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இந்த இது கூட இது வந்து இப்போ என் குழந்தைங்களே வந்திருந்தாங்கன்னா இதில் எப்படி ஒரு 5 பொருளாவது வாங்கியிருப்பாங்க. சம்டைம் நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு வந்தாலும் நம்ம கொஞ்சம் காசு சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணி பேசிட்டே போகலாம். இது வந்து கிறிஸ்மஸ் தீமுக்குரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து எந்த ஷாப் போனாலும் கிறிஸ்மஸ் தீமுக்குரிய பொருளை ஏதாவது ஒன்று வச்சுட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கிட்ஸோட ட்ரெஸ்ஸு. சும்மா என் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஏதாவது கலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நாங்கள் பெரும்பாலும் இந்த கடையில் தான் ட்ரெஸ் எடுப்போம். சம்டைம் இந்தியன் வெரைட்டிஸ் கூட இங்கே கிடைக்கும். காட்டன் அந்த மாதிரி வெரைட்டி கூட நம்ம இங்கே வாங்கலாம். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு அந்த ஹூடி டைப் ஒன்று தேவைப்படும். ஆனால் அது வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு ஸ்னோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம். அவர்கிட்ட இருந்ததா ஆல்ரெடி வச்சுருந்தா, எல்லாமே கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இப்போ அவளுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன். வாங்க அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒயிட் வந்து குழந்தைங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரிலன்ட்டு அப்படியே நான் திரும்பி அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேறு கலர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே எல்லா கலருமே நீங்களே பார்க்க முடியும். எல்லாமே ஆல்மோஸ்ட் பிங்காக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்க கலரே இருக்காது. பிங்க்கு, ஒயிட்டு, அந்த ப்ளூஸ் ஷேட்ஸு அதுதான் வச்சுருப்பாங்க. அப்படியே நான் சும்மா பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் லாஸ்ட் டைமாக ஒன்று வச்சுருந்தா அதுவும் பிங்க்கு தான். அதனால் அதையும் திரும்பி நான் வச்சுட்டேன். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மிரர் இருந்துச்சு, சும்மா நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லேடிஸ் செக்ஷன் தான் வந்தேன். லேடிஸ் செக்ஷனில் வந்து
நம்ம க்ளோத்ஸ் வாங்குறோமோ இல்லையோ, பட் சும்மாவே நம்ம ஒரு தடவை வந்ததுக்கு வந்துட்டோம்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்தேன் நானும். ஏன்னா இன்னும் ஒரு 7 மந்த்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் ஆல்ரெடி டைம் நான் பார்த்துட்டேங்க. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கே தெரிஞ்சிச்சு. சரி, அடுத்து நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு அப்படின்னு நான் அப்படியே இங்கே வந்துட்டேன். இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைங்களோட மிட்டன்ஸு, கேப்பு எல்லாமே இங்கே இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே வாங்கிக்கலாம். இங்கே இந்தியாவை விட இங்கே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியாவில் நம்ம அவ்வளோவா நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப வெரைட்டியும் பார்க்க முடியாது. இங்கே வந்து நல்ல குவாலிட்டியோட பார்க்கலாம். பட் என்ன பிரச்சனைனா, இங்கே அகெயின் பிங்க் கலரு, ஒயிட் கலராக தான் பார்க்க முடியும். நம்ம நினைக்கிற கலர்லாம் இருக்காது. பட் ஆல்ரெடி என் குழந்தைங்ககிட்ட இருக்கனால நான் இது ரொம்ப பெருசாக வாங்கலை. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா, செப்பல் தான். செப்பல் வந்து இப்போ வந்து வின்டர்னால நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் இல்லை. ஸோ நான் அதுவும் ரொம்ப பார்த்துக்கல. இங்கே காட்டும் இந்த பூட்ஸ் தான் இங்கே இப்போதைக்கு தேவைப்படும். இந்த பூட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வின்டரில் வந்து நீங்கள் நடந்து போகிறப்ப அந்த தண்ணி வந்து நம்ம காலில் ஏறிடும்ல, உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாய்ஸு. நான் போய் சொன்ன மாதிரி என் குழந்தைங்க வந்திருந்தா இதில் மினிமம் ஒரு 5ஆவது வாங்கியிருக்கோங்க. ஆனால் எல்லா வீட்லையுமே இங்கே டாய்ஸ் ரொம்ப வச்சுருப்பாங்க. ஆனால் சம்டைம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இங்கே குழந்தைங்க வந்து ரொம்ப டாய்ஸ் வச்சுருக்காங்க, விளையாடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து மஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் பார்க்குறதோட சரி, அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறது இந்த டாய்ஸ் தான். இந்த டாய்ஸோட தான் அதிகம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ்ஸு, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போ ஏதாவது கொடுத்தோன்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு குட் திங் என்னன்னா, டாய்ஸ் வந்து எப்பயுமே உடஞ்சி போகாது. நம்மளா தூக்கி நம்ம ட்ராஷ் பண்ணாதான் உண்டு. பட் ட்ராஷ் பண்ணவும் மனசே இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் ஆல்மோஸ்ட் என் குழந்தைக்கு இப்போ பெரிய பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, சின்ன பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குரிய டாய்ஸ் வந்து இருக்குங்க. அது வந்து யாருக்கும் தூக்கியும் போட முடியாது. யாருக்கிட்ட கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்கன்னு இல்லை, எல்லா வீட்லையுமே டாய்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கீழே வெளியில் தூக்கி போடவும் மனசே இருக்காது. ஈவன் என் பெரிய குழந்தையோட அந்த பிறந்தப்போ வாங்கின டாய்ஸ் கூட நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். சம்டைம் அதை வச்சு அவங்க விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ டாய்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது என்ன டாய்ஸ்னால், இது வந்து ஸ்பெஷலாக கேர்ள்ஸ்க்குரிய டாய்ஸு. இந்த டாய் வந்து என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து எப்பயுமே இந்த கேர்ள் ஸ்டஃப் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாள். பட் என்னோட சின்ன பொண்ணு வந்து எப்பயுமே அந்த பாய்ஸ்க்குரிய ஸ்டஃப் தான் லைக் பண்ணுவாள். லைக் இந்த கார், இந்த மாதிரி ஸ்டஃப்பு. இப்போ நான் கையில் எடுத்து வச்சுருக்க பொருள் வந்து எங்கள் வீட்டில் இல்லாதது. அதை வாங்கலாம்னு நினச்சேன், அப்புறம் வேண்டாம்னு சொல்லி அதையும் நான் திரும்பி வச்சுட்டேன். இன்னும் அடுத்து ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி வந்தால் வாங்கி கொடுத்துக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டாய்ஸ் வந்து நீங்கள் எல்லா தீம்லேயும் பார்க்கலாம். பாத்ரூம் டாய்ஸு, நம்ம தூங்குறப்ப யூஸ் பண்ணுற டாய்ஸு, அதுக்கப்புறம் டாக்டர் செட்டு, ஐஸ்கிரீம் ட்ரக்கு, எல்லா மாதிரி வெரைட்டியும் நீங்கள் பார்க்கலாம். இது என்ன நான் பார்த்துட்ருக்கேன்னா, மைக்ரோஃபோன் தான். இந்த மைக்ரோஃபோன் ஏன் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டைம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அவங்க பொண்ணு வந்து இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. சும்மா ஃபன்னாக தான் விளாண்டுட்டு இருந்தா. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவங்க எது பாட்டு கிளாஸ் போகிறாலாம், எதுக்கு இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, பாட்டு கிளாஸ்லாம் போகல, பட் வந்து இந்த மைக்ரோஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் என் குழந்தை வந்து அவள் வந்து நல்லா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் பயம் இல்லாமல், அதனால தான் வாங்கினேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் இதில் இந்த மைக்ரோஃபோன் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. இன்றைக்கி வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போதில்ல, இங்கே கிறிஸ்மஸ்னால் அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாருமே கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ நானும் என் குழந்தைக்கு வந்து அந்த மைக்ரோஃபோன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஒன்றுனா பார்த்துட்டே இருந்தேன். அந்த மைக்ரோஃபோன்லேயே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்னென்னமோ ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதான் ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோன்னா அகெயின் வந்து அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸ் தான். இந்த இதை நான் வால்மார்ட்டில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். வால்மார்ட்டில் இதோட டீல் கம்மியாக தான் இருந்துச்சு தேங்க்ஸ் கிவிங் அப்போ. இங்கே வந்து அப்படியே டபுளாக இருந்துச்சு. அதான் ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஒரு குழந்தைங்களுக்குரிய சின்ன அந்த பிளான்ட் டாய் மாதிரி, அந்த லெகோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டாய்ஸ் அது. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள் என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மினியேச்சர் டாய் தான். இந்த டாய் வந்து எங்கள் வீட்டிலே இல்லை, ஆனால் நான் ஒரு பீஸ் மட்டும் இந்த இதில் மட்டும் வாங்கியிருக்கேன். $5 நினைக்கிறேன். இந்த டாய் தான் என் குழந்தைக்கு வந்து நான் கிறிஸ்மஸ் அப்போ கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எல்லா டைமும் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்குது, இந்த ஒன்று மட்டும்தான் இல்லை. அதான் பார்த்துட்டே இருந்தேன். அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அது என்னென்னா இந்த வெண்டிங் மிஷின் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து கார்ட்டூன்ஸ் கேரக்டரு, எல்சா, ஆனா அந்த மாதிரி டைப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே.
நீங்களும் அப்படியே வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு என்னமோ கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிறிஸ்மஸ்க்காக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு டாயா வித்தியாசமா இருக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு டாய் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த டாய் தான், இது வந்து ஸ்கூல் தீமோடு வச்சிருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா நான் அதெல்லாம் வாங்கல, சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பெட்ஷீட்டு அந்த மாதிரி ஸ்டஃப். நான் வந்து ஒரு கம்ஃபர்டர் வாங்கன்னு தான் வந்தேன். ஏன்னா இங்க வந்து கம்ஃபர்டர் வந்து ரொம்ப மஸ்ட். எங்கிட்ட ஆல்ரெடி இந்த கம்ஃபர்டர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, அது கொஞ்சம் குளிர் தாங்காத மாதிரி இருந்துச்சு, அதுக்காக இந்த கம்ஃபர்டர் வாங்க வந்தோம். அதுக்கப்புறம் ஒன்றுனா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல அந்த 2 ஃபுல் சைஸும் கிட்ஸுக்கு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் சைஸ்லாம் அவ்வளோவா வந்த புதுசில் தெரியாது. பட் ஒன் டைம் நாங்கள் வந்து குயினும் கிங்கும் வாங்கிட்டோம். அது வாங்குறது ரொம்ப இரிட்டேட்டிங்கு, ரொம்ப பெருசாகவும் இருக்கும் சைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வாங்க வரீங்கன்னா அதெல்லாம் பார்த்து வாங்குங்க, ட்வின் சைஸே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் செல்ஃபு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதே வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெட்ஷீட் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பெட்ஷீட் இடத்துல ஒரு டிஐஒய் பண்ணுறது இருந்துச்சு, அது சும்மா பார்த்துட்டே இருந்தேன். இது வந்து பில்லோ கவர்ஸு, நம்ம பெட்டில் போடுற கவரு எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஆனால் இங்கே எதுவுமே காட்டனில் இருக்காது, எல்லாமே மைக்ரோ ஃபைபரில் இருக்கும். காட்டன் இங்கே வாங்கணுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் சம்டைம் காட்டன் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. காட்டன் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அந்த பெட் எல்லாமே ரொம்ப சில்லாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி எல்லா வீட்லேயுமே ஹீட்டரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மைக்ரோ ஃபைபர் இங்கே பெஸ்ட்டு தான். இந்தியாவில் வந்து தான் காட்டன் வந்து பெஸ்ட்டு. இதுதான் கம்ஃபர்டர், கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பேக் சைட்லேயும் வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 கம்ஃபர்டர் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் சைட்ஸில் வந்து ஒரு பூ போட்ட டிசைனும், இது வந்து கொஞ்சம் ப்ளைனாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன் அவங்களுக்கு என்ன வேணும்னு, பிகாஸ் அவங்களுக்கு தான் வாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ அவங்க வந்து இந்த இது வேணாம் அதுவே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இது ரொம்ப ப்ளைனாகவும் இருந்துச்சு. எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது இதே மாடல் தான். ஸோ நாங்கள் வந்து வேறு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, கடையில் இருக்க எல்லா ஸ்டெப்புமே எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி இது ஆல்ரெடி இங்கே இருந்துக்கலாம். இதுதான் இங்கே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்னென்னா பக்கெட்டு தான், நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இடம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்துச்சு. $5 இந்த பக்கெட்டு. பட் நான் வாங்கல, சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை இன்னைக்கு குழந்தைங்க வராதனால நான் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க இருந்தால் அங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களையே பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு தான் நான் நிறைய ஸ்டஃப் புதுசாக இருக்க மாதிரி பார்த்தேன். இந்த ஷாப்பில் அடிக்கடி வந்திருக்கோம், பட் இன்னைக்கு என்ன புதுசாக இருந்துச்சு, ஸ்டஃப் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராஷ் கேன்லேயே எல்லா மாடல்ஸும் வச்சுருந்தாங்க, ஸ்டீல்லே வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. பட் சும்மா எல்லாமே ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கேண்டி மிஷின் பார்த்தேன். இந்த கேண்டி மிஷின் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பனியார சட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த பனியார சட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட அந்த மாதிரி டைப் இல்லை, அதை வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.